Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to fifth question and test yourself chapter 3. So fifth question paranga. Aishwarya bought 496 and rupees 100 shares at 132 each. So இதுதான் வந்து givenல கொடுத்திருக்காங்க. Given பாருங்க. Given வந்து number of shares rupees இல்லாம கொடுத்திருக்கிறதுனால இது வந்து number of shares வந்து 496. So NV வந்து கொடுத்திருக்காங்க rupees 100, MV வந்து 132. ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் பாருங்கள், டு ஃபைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை ஹர். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் ஒன் வந்து இன்கம் ஆஃப் ஐஸ்வர்யா. ஸோ இன்கம் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இன்கம் ஆஃப் ஐஸ்வர்யா ஃப்ரம் தீஸ் ஷேர்ஸ் இஃப் த ரேட் ஆஃப் டிவிடெண்ட் இஸ் 7. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 7.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் வந்து இன்கம் கண்டுபிடிக்கணும். இன்கம் வந்து நத்திங் பட் டோட்டல் டிவிடெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், how much extra must Aishwarya invest in order to increase the income as 7,200. ஸோ 7,200 இன்கமாக இருக்கும்போது, இன்கம் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க 7,200. ஸோ 7,200 இருக்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவா இருந்திருக்கும், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இன்கம் வந்து கொடுத்துட்டாங்கல்ல, இதுதான் 7,200 அப்படின்லாம் எழுதக்கூடாது. இன்கம் வந்து வேறு ஏதோ கிடச்சிருக்கு, இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணால் 7,200 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ இதெல்லாம் அவங்க டைரெக்டாகவே ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதாதீங்க. சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வருது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட் ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு number of shares into MV. number of shares பாருங்கள் 496, MV வந்து 132. just multiply பண்ணுங்கள். 496 into 132, இது வந்து 12, 1 carry over. இது வந்து 18 plus 18 36, 37, 3 carry over. 8 plus 6 வந்து 8 plus 6 14 plus 27 41 plus 3 44, 4 carry over. next இது வந்து 12 plus 9 வந்து 21 plus 4 25, இது வந்து 2 carry over. இது 4 plus 2 வந்து 6. ஸோ 6 5 4 2 4 7 2. ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய ஷார்ட்ஸை பாருங்கள், நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஈஸியாக இந்த ஒன் லைனில் நம்ம எப்படி எப்பயுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஒருத்தவங்க பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருந்தால் எல்லோரும் வந்து நம்மளை பார்க்கணும், லைக் என்னவோ வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நார்மல் பேசிக் மல்டிப்ளிகேஷன் கிளியராக இருந்தீங்கன்னா போதும், இந்த சம் ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள், இன்கம் கொடுத்துருக்காங்க. இன்கம் ஆர் டோட்டல் டிவிடெண்ட். ஸோ இன்கம் கண்டுபிடிக்கணும். இன்கம் எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது டோட்டல் டிவிடெண்ட் ஃபார்முலா தான். ஸோ டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு number of shares into D percentage of NV. ஸோ number of shares பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க 946 அப்படின்ட்டு. 946 into 7.5/100 into 100 தான் நம்மளோட NV. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு, ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு, ஜஸ்ட் 5 9s are 45, 48, 5 4s are 20, 24. ஸோ 7 டேபிளில் பார்க்கலாம். 7 6 are 42, 4 carry over. 63 plus 67. ஸோ 7 4s are 28 plus 6 வந்து 34. இந்த 0, இது வந்து 10, இது வந்து 4 plus 7 11, 12 6 7, இது வந்து 37200 வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு டெசிமல் இருக்குது. ஸோ ஒரு டெசிமலில் ஒரு பாயிண்ட் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிருக்குன்னா, இன்கம் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் 3720 கிடச்சிருக்கா. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா,
இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம் வந்து 7000 இருக்கும், 7200 இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்கம் வந்து 3000 தான். இப்போ 7000 இருந்துருச்சுன்னா அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்றத கொஷின். ஸோ இன்கம் வந்து இப்போது 7200ன்னும் போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னாவே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ எம்வி தான் தெரியும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம போட முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இன்கம் இருக்கா, இன்கம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இன்கம்ன்றது டோட்டல் டிவிடெண்ட் பை டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேர். டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேர் ஃபார்முலா என்னது, d% ஆஃப் என்வி. ஸோ டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேருக்கு வந்து டோட்டல் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7200. டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேர் வந்து 7.5 by 100 into 100. ஸோ இந்த 100 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 7200 டிவைடட் பை 7.5. ஸோ இப்போ 7.5ன்றதுனால நம்ம இன்ட்டு 10 பண்ணிக்கலாம். இன்ட்டு 10 பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளோ, 72000 by 75. ஸோ இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், which is 1 time and 15 times. இது வந்து 1 time, 20 வந்து 4 times, again 2400 and again இப்போ பாருங்கள் 15 வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் this is 4 time, 24 வந்து 8 times and 00 again 5 times. இது 3 டேபிளில் 5 times, 5 டேபிளில் 1 time and this is 9 time, 30 வந்து 6 times, 960. ஸோ 960 தான் உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரிஞ்சிச்சு, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ எம்வி. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு 960, எம்வி வந்து சேம் ரேட் 132. ஸோ 132 இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 132 into 96 பண்ணணும். 96 பண்ணால் இது வந்து 6, 12, 18, 19, 7, 18, 27, 28, 9, 10, 11. ஸோ 2, 7, 6, 2, 1, 1, 2, 6, 7, 2 அண்ட் இங்கே ஒரு 0. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து 7000 இன்கம் வரும்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அதில் வந்து நம்ம 1,26,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், 1,26,720 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா வேணால் நம்மளுக்கு வந்து 7,200 ஆன்சர் வரும். இன்கம்மாக அவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.